ரூபன் லைப்ரரியில ஜன்னல்ல இருக்க சிம்பிளும் இறந்து போனவங்க கையில இருக்க சிம்பிளும் ஒண்ணுன்னு பாக்குறாரு. லைப்ரரியன் கிட்ட அந்த பசங்க இங்க வருவாங்களான்னு கேட்டதுக்கு யாருக்கும் தெரியாம இங்க வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்றாரு. டாக்டர் அவந்திகாவை காட்டி இவங்களும் இந்த லைப்ரரிக்கு வருவாங்களான்னு கேக்குறாரு. ஆமா வருவாங்க, வந்து இவங்களுடைய நோட்ஸ் மணி கணக்குல எடுப்பாங்கன்னு சொல்றாரு. அவந்திகா அவங்களுக்கே தெரியாம அந்த சிம்பிளை வரைஞ்சிருப்பாங்க. அவங்க ரூம்லயும் கோஸ்ட் இருக்கிற மாதிரி இண்டிகேட்டர்ல காட்டி இருக்கும். அவங்க உடம்புல தழும்பு இருக்கும், அது என்னன்னு கேட்டா அவங்க சரியா சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால இப்போ அவங்க கிட்ட உங்களுக்கும் இந்த இறந்து போனவங்களுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கிறாரு. ஆனா அவங்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, கண்டிப்பா சொல்லிதாகணும்னு சொல்றாரு. எனக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு கோவமா கிளம்புறாங்க. இதுவும் கையில இருக்க இந்த அடையாளத்துக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா, இது எல்லாத்துக்கும் பதில் தெரியணும்னா இன்னைக்கு நைட் லைப்ரரிக்கு வான்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவங்க வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. நைட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்ப் மூலியமா பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற இண்டிகேட்டர் அந்த லைப்ரரி ஃபுல்லா செட் பண்றாரு. அவந்திகாவோ இப்போ இவங்களை பார்க்கறதுக்கு வராங்க. ரூபன் அவந்திகாவோ ஒரு சேர்ல உட்கார வைக்கிறாரு. சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை செட் பண்ண பாக்குறாரு. அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. உனக்கு தான் பேய் மேல நம்பிக்கை இல்லைல்ல, அதனால கொஞ்சம் எனக்காக கோஆபரேட் பண்ணுன்னு சொல்றாரு. ஹேண்ட் கஃப் மூலியமா உங்க கையை லாக் பண்ணிடுறாரு. உங்ககிட்ட ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா எனக்கு சொல்லுன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்க்க சொல்றாரு. இவங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. என்னால இதுக்கு மேல இங்க உட்கார முடியாதுன்னு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் பிச்சு போட்டுறாங்க. என் கையை கழட்டி விட, நான் இங்க வந்து கிளம்புறேன்னு ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்காங்க. அவர் எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்றாரு. இருந்தாலும் கழட்டி விட சொல்றாங்க. ஹேண்ட் கஃப் கழட்டலான்னு போறாரு. இப்போ கோஸ்ட் இண்டிகேட்டர்ல ஒரு பீப் சவுண்ட் கேக்குது. இப்போ அங்க ஒரு கோஸ்ட் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுது. இப்போ அதுகிட்ட பேசலான்னு இவர் ட்ரை பண்றாரு. அது சொல்ற விஷயத்தை இவரால் புரிஞ்சுக்க முடியல. அப்போ நான் கேட்கறதுக்கு எஸ் இல்ல நோன்னு மட்டும் சொல்லு. நீ இந்த காலேஜ் சேர்ந்த ஸ்டூடெண்டா இருந்தா ஒரு பீப் இல்லைன்னா 2 பீப்னு சொல்றாரு. ஆனா அது 2 3ன்னு போயிட்டே இருக்கு. இவருக்கு சரியா புரிய மாட்டேங்குது. ஆமானா 1 இல்லைன்னா 2ன்னு சொல்றாரு. ஆனா 3 நாள் பீப் சவுண்ட் கேட்கறதுனால என்னடா இதுன்னு யோசிக்கிறாரு. அப்பதான் அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து பீப் சவுண்ட் வரல, 2 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ல வருது புரிஞ்சுக்கிறாரு. ஒருவேளை 2 3 பேய் இருக்கோ அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்பதான் தெரிய வருது அங்க இருக்க எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்துமே பீப் சவுண்ட் வருது. மானிட்டர்ல போய் பார்த்தா மொத்தம் 42 ஆன்மாக்கள் இருக்கிறது தெரிய வருது. இப்போ அவந்திகா எழுந்துக்க ட்ரை பண்றாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்ல அவங்க பின்னாடி ஒரு பேய் இருக்கிறது தெரியுது. அதனால எழுந்துக்காதன்னு சொல்றாரு. ஆனா அவங்க அந்த ஹேண்ட் கஃப் கட்டிடுறாங்க. அவங்கள அப்படியே சேரோட யாரோ தூக்குற மாதிரி இருக்கு. இப்போ அவங்கள கீழேயும் போட்டுடுறாங்க. இப்போ அந்த லைப்ரரியில இருக்க எல்லா லைட்டுமே ஆஃப் ஆயிடுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. இவர் கையில மட்டும் ஒரு லைட் வச்சிருக்காரு. அப்போ பார்த்தா அவந்திகா மேல அந்தத்துல தொங்கிட்டு இருக்காங்க. அவங்க உடம்பு ஃபுல்லா கைரேகையா இருக்கு. இப்போ கீழே விழுந்துடுறாங்க. இப்போ அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனா அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. அதுக்கப்புறம் மயக்க ஊசி போட்டு தான் அவங்கள கண்ட்ரோல் கொண்டு வராங்க. பிரின்சிபலும் அவந்திகா பேய் பிடிச்சிருக்கு, அதனால தான் அந்த 2 ஸ்டூடெண்ட் இறந்து போனாங்கன்னு அவந்திகா மேல பழி போட்டுடுறாரு. ரூபன பிரின்சிபல் கிட்ட அவந்திகா தான் இதுக்கு காரணமானு இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அவர் கேட்க மாட்டாரு. இப்போ அந்த ஆண்மக்கள் பேசுனதெல்லாம் கேட்டு பார்க்கலான்னு பாக்குறாரு. ஆனா இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரூபனுக்கு கேட்கிற சர்ச் பெல் சவுண்ட் அவந்திகா கேட்கலன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஆரோக்கியமோ அப்படி எதுவும் எனக்கு கேட்கலன்னு சொல்றாரு. அவங்க ஃப்ரெண்டும் இப்போ கால் பண்ணி நீ அனுப்பின அந்த லைப்ரரி போட்டோவை பார்த்தேன், அது ஒரு காலத்துல கண்டிப்பா சர்ச்சா தான் இருக்கணும்னு சொல்றாரு. ரூபனுக்கு இப்போ அங்க சில வைப்ரேஷன்ஸ் கிடைக்குது. அவங்க ஃப்ரெண்ட் சொல்லிருப்பாரு அவங்க உங்ககிட்ட ஏதோ சொல்ல வராங்க, அதை நீ தான் புரிஞ்சுக்கணும்னு. இவர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுல சக்கரை போட்டுட்டு ஒரு ஷேப் வர வைக்கிறாரு. அதோட ஷேப்போடைய ஃப்ரீக்வன்சி 444. இந்த ஷேப் அவர் சர்ச்சில் தான் பார்த்திருப்பாரு. இந்த 444 ஃப்ரீக்வன்சின்றது காட் ஃப்ரீக்வன்சி. ரூபனுக்கு மட்டும் சர்ச்சில் இருந்து ஒரு சவுண்ட் கேட்டிருக்கோம். அதோட நோட்ஸ் எடுத்துட்டு பக்கத்து சர்ச் ஃபாதர் கிட்ட கேட்பாரு. நீ ஹோலி ஏஞ்சல் சர்ச்சில் இருந்து வந்திருக்கான்னு தெரிஞ்சுதான் உங்ககிட்ட பேசக்கூட மாட்டேன். எப்போ அந்த சைத்தான் அந்த சர்ச்சுக்குள்ள வந்ததோ அப்பவே அழிவு ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்றாரு. கார்ல ஃப்ரீக்வன்சி செட் பண்ணதுமே கார் ஒரு டைரக்ஷன்ல போகுது. அங்க ஒரு பெரியவர் இந்த பாட்டுக்கு சொந்தக்காரங்க டாக்டர் டயானான்னு சொல்றாரு.